வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் எண்களை பத்தின ஒரு ஆய்வு இல்ல. இது அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்களின் குரலை கேட்கிற ஒரு முயற்சி. நாம திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிய தரவுகளோட அடிப்படையில ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறோம். பாருங்க, புள்ளி விவரங்கள் மட்டும் முக்கியம் இல்ல. மக்களின் தேவைகளையும் ஆட்சியோட செயல்பாடுகளையும் எப்படி ஒன்னு சேர்க்கறதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு செயல் திட்டம் வேணும். அரசியலோட உண்மையான நோக்கமே நல்லாட்சிதாங்க. அது நோக்கிய ஒரு பயணமா இத பார்க்கலாம். சரி, வாங்க உள்ள போலாம். நம்மளோட இந்த அலசல 6 கட்டமா பார்க்கலாம். முதல்ல கலை யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த மண்ணோட தன்மை, மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சிக்னல்ஸை கவனிப்போம். இந்த நம்பர்ஸ்லாம் என்ன கதை சொல்லுது? அடுத்து மக்கள் கொடுத்த தீர்ப்போட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு அலசி ஆராயலாம். ஏன் ஒருத்தர் ஜெயிச்சாரு, எங்க சவால்கள் இருக்கு? அதைத் தொடர்ந்து மக்களோட குறைகளுக்கு உண்மையான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிப்போம். கடைசியா குறைகளை சொல்றதோட நிறுத்தாம ஒரு நல்லாட்சிக்கான செயல் திட்டத்தையும் மக்கள் நம்பிக்கையை திரும்ப பெறதுக்கான வழியையும் பார்க்க போறோம். எந்த ஒரு பகுப்பாய்வா இருந்தாலும் அது அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கிறதுல இருந்து தொடங்கணும் இல்லையா? திருப்பத்தூருங்கிறது எலெக்ஷன் மேப்ல ஒரு புள்ளி மட்டும் கிடையாது. அது பல விதமான மக்கள் வாழ்ற ஒரு இடம். அவங்களோட கனவுகள், கவலைகள், தினசரி போராட்டங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் அந்த நிலப்பரப்பு. தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த திருப்பத்தூர் தொகுதி ஒரு பக்கம் நகரமும் இன்னொரு பக்கம் கிராமமும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான இடம். நீங்க பாத்தீங்கன்னா சந்தனத்துக்கு பெயர் போன திருப்பத்தூர் நகரம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதைவிட பெரிய நகரமான ஆம்பூர் இருக்கு. அங்க தோல் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் அதிகம். இந்த 2 நகரங்களை தாண்டி விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற பல கிராமங்கள் தான் இந்த தொகுதியோட உண்மையான உயிர்நாடியா இருக்கு. இந்த நகரம் கிராமம் கலவைதான் இங்க இருக்கிற பொருளாதாரத்தையும் அரசியலையும் தீர்மானிக்குது. இந்த தொகுதியோட சமூக அமைப்பை பார்த்தா அது ரொம்ப நுட்பமானது. இங்க பட்டியல் இன மக்கள் சுமார் 19% இருக்காங்க. வன்னியர், நாயுடு, முதலியார் மாதிரி முக்கிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 20% இருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமூகமும் தனியா நின்னு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கூட்டணிகளும் எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போறதுந்தான் இங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. மத ரீதியா பார்த்தா திருப்பத்தூர் நகரத்துல ஹிந்துக்கள் அதிகமாவும் ஆம்பூர்ல இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட சரிபாதியாவும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தனித்துவமான சமூக அமைப்பு தான் இந்த தொகுதியோட அரசியலை எப்போதுமே ஒரு பரபரப்பா வச்சிருக்கு. சரி, இப்போ அந்த மண்ணோட கதையை தாண்டி மக்களோட உணர்வுகளை காட்டுற எண்களை பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள்ங்கிறது வெறும் ஜெயிச்சது தோத்ததுங்கிற கணக்கில்ல. அது மக்களோட விருப்பங்கள், அவங்களோட ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் காட்டுற ஒரு கண்ணாடி. இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்போ 2021 தேர்தல்ல வாக்குச்சாவடிகள் சொன்ன கதை என்ன? திருப்பத்தூர் மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க? அவங்க கொடுத்த தீர்ப்போட ஆழம் என்ன? வாங்க நம்பர்ஸ பார்க்கலாம். திமுக வேட்பாளர் திரு ஏ. நல்லதம்பி 51.9% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. இது ஒரு ரொம்ப தெளிவான வெற்றி. ஆனா நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். பாமக வேட்பாளர் திரு டி. கே. ராஜா 36.7% ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட வாக்கு வங்கி எவ்ளோ வலிமையா இருக்குங்கிறத இது காட்டுது. எதிர்காலத்துல கூட்டணி அரசியல்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதோட நாம் தமிழர் கட்சி 6.5% ஓட்டுகளை வாங்கியிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, பாரம்பரிய கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் மெதுவா உருவாகிட்டு இருக்குங்கிறத காட்டுது. அடுத்து ஓட்டு பதிவு. 2016ல 79.1% இருந்தது. 2021ல 77.7% குறைஞ்சிருக்கு. பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன சரிவுதான். ஆனா இது நமக்கு என்ன சொல்ல வருது? வாக்காளர்கள் மத்தியில ஒருவித சோர்வு இருக்கா, இல்லனா முன்னணிகள் மேல ஒரு அதிருப்தி இருக்கா? இந்த சின்ன சரிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நாம யோசிச்சு பார்த்தா மக்களோட மனநிலைய இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஜெயிச்ச வேட்பாளரோட வெற்றிய கொஞ்சம் அலசி பார்க்கலாம். என்ன நடந்ததுங்கிறத விட ஏன் நடந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் சில பலங்கள் இருக்கும், சில கவனிக்கப்படாத பலவீனங்களும் இருக்கும். இங்க ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். மக்களோட தரவுகளையும் அவங்களோட தனி உரிமையும் மதிக்கிறது ரொம்ப முக்கியம். தகவல்களை பொறுக்க கையாள்றதும் கண்ணியத்தோட பொதுவெளியில பேசுறதும் நம்ம அரசியல் அமைப்போட அடிப்படை கொள்கைகள்ல ஒன்னு. தற்போதைய எம்எல்ஏவோட மிகப்பெரிய பலம் அவரு ஆளுங்கட்சி சேர்ந்தவர். அதனால பெரிய பெரிய நலத்திட்டங்களையும் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் தொகுதிக்கு கொண்டு வர்றது அவருக்கு சுலபமா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில கடுமையான பலவீனங்களும் இருக்கு. நிலாபகரிப்பு வழக்குகள் மாதிரி சில குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம். அதைவிட முக்கியமா திருப்பத்தூர் நகரத்தோட பாதாள சாக்கடை திட்டம், ரோடு போடுறது மாதிரி உள்ளூர் திட்டங்கள் பல வருஷமா அப்படியே கிடக்குது. இது மக்களோட அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்குது. அது மட்டும் இல்லாம சில பழைய சம்பவங்களால மக்கள் மனசுல ஏற்பட்ட ஒரு அவநம்பிக்கை இன்னும் முழுசா மாறல.
273.8 கோடி ரூபாய். இது வெறும் நம்பர் இல்ல, 1,00,000க்கும் அதிகமான மக்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்த பணம். ஆளுங்கட்சியோட மிக முக்கியமான பலம் இதுதான். இது நேரடியா மக்களோட வாழ்க்கையை தொட்ட ஒரு விஷயம். ஆனா பாருங்க, இந்த பெரிய நம்பருக்கு மத்தியில இந்த ஒரு வரி நம்மள யோசிக்க வைக்குது. திருப்பத்தூரில் பாதாள சாக்கடை மற்றும் சாலை பணிகள் பாதியில் நிற்பதை கண்டித்து வர்த்தகர்கள் போராட்டம். இந்த டேட்டாவுக்கு பின்னாடி ஒரு மனித முகம் இருக்கு. பெரிய நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், மக்களை சேரும்போது அவங்க தினமும் பயன்படுத்துற ரோடும் சாக்கடையும் சரியில்லாம கிடக்கிறது ஒரு விதமான அதிருப்தியை உருவாக்குது. இப்போ நாம பிரச்சனைகளோட அறிகுறிகளை மட்டும் பார்க்காம அதோட மூல காரணத்தை ஆழமா தேட போறோம். மக்களோட அதிருப்தி எங்கிருந்து ஆரம்பிக்குது, அவங்க கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? ஒரு டாக்டர் நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி நாமே இந்த சமூக பிரச்சனைகளோட வேற கண்டுபிடிக்கணும். மக்களோட கவலைகளுக்கு 4 முக்கிய மூல காரணங்கள் இருக்கு. 1, சாதி ரீதியான வாக்கு வங்கி அரசியல். பாமக, வன்னியர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகளை தம்பக்க நல்லா இழுத்து வச்சிருக்காங்க. 2வது, வளர்ச்சி திட்டங்கள்ல இருக்கிற பெரிய இடைவெளி. குறிப்பா நகரத்தோட அடிப்படை வசதிகள் ரொம்ப மோசமா இருக்கு. 3வது, வேலையில்லா திண்டாட்டம். புதுசா சிப்காட் வரும்னு சொன்னாங்களே தவிர உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. 4வதா, நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு ஒரு சோர்வு வந்திருக்கு. அதாவது மக்கள் ஒரு தடவை பணம் கிடைக்கிறத விட நிரந்தரமா ஒரு வருமானம் வரதுக்கு வழி வேணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான மனநிலை மாற்றம். மக்களோட குறைகளை ஒரு ஹீட் மேப் மாதிரி பார்க்கலாம். முதல் லெவல், கொடுத்த வாக்க காப்பாத்தாதது. 2015 கிடப்புல கிடக்கிற பாதாள சாக்கடை திட்டம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அடுத்த லெவல், திட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகள். நூலகம் வரும், பஸ் ஸ்டாண்ட் வரும்னு அறிவிச்சதோட சரி, அதுக்கப்புறம் ஒன்னும் நடக்கல. 3வது, ரொம்ப ஆழமான ஒரு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பத்தின கவலை. 2015 ஆம்பூர்ல நடந்த கலவரத்தோட தழும்புகள் மக்கள் மனசுல இருந்து இன்னும் ஆறவே இல்ல. இது சமூகங்களுக்கு நடுவுல இருக்கிற நம்பிக்கையை ரொம்பவே குறைக்குது. பாருங்க, பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்ல, அதுக்கு தீர்வு சொல்றதுதான் உண்மையான தலைமை. இப்போ நாம பிரச்சனைகளை அலசுனதிலிருந்து அதுக்கு ஒரு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய தீர்வுக்கு போகலாம். இது வெறும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்ல, இது ஒரு நல்லாட்சிக்கான வரைபடம். இத நாங்க சதுர்முக கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். இது 4 முகங்களை கொண்ட ஒரு உத்தி. சிவனோட ஆக்ரோஷம் மாதிரி எதிர்த்தரப்போட தோல்விகளையும் கிடப்புல கிடக்கிற திட்டங்களையும் சுட்டிக்காட்டணும். விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை மாதிரி நாம கொண்டு வந்த திட்டங்கள் தொடரும், அது நிலையானதுன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். பிரம்மாவோட படைப்பாற்றல் மாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குற புது புது திட்டங்களை கொண்டு வரணும். துர்க்கையோட பாதுகாப்பு மாதிரி எல்லா சமூகத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து நலத்திட்டங்களை இன்னும் வலுப்படுத்தணும். இந்த 4 சேரும்போதுதான் அது ஒரு முழுமையான அணுகுமுறையா மாறும். இந்த உத்தியை எப்படி செயல்படுத்துறது? ஒரு உதாரணத்துக்கு இளைஞர்களை எப்படி அணுகிறதுன்னு பார்க்கலாம். அவங்க கிட்ட போய் வெறும் வாய் வார்த்தையில இல்லாம செஞ்சு காட்டணும், உறுதியான பலன்கள்ல கவனம் செலுத்தணும். புதுசா வர சிப்காட் ஐடி பார்க்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், என்ன மாதிரி தொழிற்பயிற்சிகள் கொடுக்க போறீங்க, அரசு வேலைக்கு எப்படி கோச்சிங் கொடுப்பீங்க, எப்படின்னு அவங்க எதிர்காலத்தோட நேரடியா பேசணும். அதுதான் நம்பிக்கையை உருவாக்கும். வெற்று வாக்குறுதிகளை நம்பகமான உறுதிமொழிகளா மாத்தணும். அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த வளர்ச்சி உறுதிமொழி பத்திரத்தை பாருங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாள் ஆகும், அதனால என்ன பலன் கிடைக்கும்னு தெள்ளத் தெளிவா இருக்கு. 200 கோடி ரூபாயில சிப்காட் பூங்கா 36 மாசத்துல 5000 பேருக்கு வேலை கொடுக்கும். இதுதான் நம்பகத்தன்மை, இதுதான் பொறுப்புடைமை. கடைசியா இந்த எல்லா உத்திகளும் எல்லா தரவுகளும் ஒரே ஒரு இலக்க நோக்கிதான் போகுது. அது மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை ஜெயிக்கிறது. தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பயணத்தோட ஆரம்பம்தான். அந்த வெற்றிய மக்களோட வாழ்க்கைய மாத்திர நல்லாட்சியா மாத்தும்போதுதான் அந்த பயணம் முழுமையடையும். அங்கதான் உண்மையான தலைவர்கள் உருவாகுறாங்க. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் அழகா சொல்லுது. நல்லாட்சி என்பது அரசியலின் முதலீட்டிற்கு கிடைக்கும் வருமானம். அதாவது மக்கள் தங்களோட ஓட்ட முதலீடு செய்றாங்க, அதுக்கு பதிலா அவங்க எதிர்பார்க்கறது வளர்ச்சி, பாதுகாப்பு, ஒரு கண்ணியமான வாழ்க்கை. மக்களின் தரவுகளை பாதுகாப்பதும் அவங்க சம்மதத்தோட செயல்படுவதும் இந்த நம்பிக்கையோட ஒரு முக்கியமான அங்கம். இது ஒரு தலைவரோட தலையாய கடமை. தேர்தல் தரவுகளை வெறும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு கருவியா மட்டும் பார்க்காம அத மக்களோட நீடித்த நம்பிக்கையாகவும் ஒரு தலைமுறைக்கு பேசப்படுற ஒரு பாரம்பரியமாகவும் ஒரு தலைவரால எப்படி மாத்த முடியும்? இதுதான் நம்ம எல்லாரும், குறிப்பா மக்கள் பணியில இருக்கிறவங்க யோசிக்க வேண்டிய கேள்வி.
இந்த சிந்தனையோட இந்த ஆய்வை நாம நிறைவு செய்யலாம். மக்களை மையமாக கொண்ட தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.